ஒரு பக்கம் விஜய் வேட்பாளர்களை அறிவிக்கிறதும், இன்னொரு பக்கம் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை, தேர்தல் அறிக்கையை அறிவிக்கிறதும், அதை விட ஹைலைட்டாக அண்ணன் திருமா வேட்பாளர் பட்டியலை வாசித்ததும் தான் நேற்று டாக் ஆஃப் த டவுனாக இருந்துச்சு. அப்படியே அரசியலை நான் அடுத்த 5 வருஷத்துக்கு நடக்க போகிறத கணிச்சு முன்னாடியே சொல்லிடுவேன் சொல்லக்கூடிய நபர்களாலையும் கூட கணிக்க முடியாத ஒரு அரசியலை, ஒரு முடிவை, ஒரு அறிவிப்பை நேற்று அண்ணன் திருமா அறிவிச்சாருன்னு தான் சொல்லணும். காட்டுமன்னார் கோவிலில் கட்சியோட தலைவராகிய நான் போட்டியிடுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மிகப்பெரிய அடுத்த பாய்ச்சலை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்திருப்பார். பலர் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் மட்டும் நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு இல்லை, அப்படின்னு நம்ம கருத்தில் கொள்ள முடியாது. சட்டமன்றத்துக்கு அவர் வரும்போதும் பல எதிர்பாராத விடயங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் எல்லாரும் ஒரு மாதிரி விடுமுறை மனநிலையில் இருந்தாலும் தேர்தல் பரபரப்பு, அரசியலை உற்று நோக்கிறவங்க இல்லை கட்சிகளில் இயங்கக்கூடியவங்களுக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்காது. இயல்பாக தேர்தல் தேதி அறிவித்ததுனாலேயே அப்படியான ஒரு மனநிலை இருக்கும். ஆனால் நேற்று அதை விட கூடுதலாக எல்லா தரப்புலையும் பல பரபரப்பான சம்பவங்கள், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எதிர்பாராத யாருமே கணிக்க முடியாத சம்பவங்கள்லாம் நேற்று நடந்துச்சு. ஒரு பக்கம் விஜய் வேட்பாளர்களை அறிவிக்கிறதும், இன்னொரு பக்கம் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை, தேர்தல் அறிக்கையை அறிவிக்கிறதும், அதை விட ஹைலைட்டாக அண்ணன் திருமா வேட்பாளர் பட்டியலை வாசித்ததும் தான் நேற்று டாக் ஆஃப் த டவுனாக இருந்துச்சு. அந்தளவுக்கு யாருமே, கூட இருந்தவர்கள் உட்பட யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டாரு. அந்த வேட்பாளர் பட்டியலை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்ம திரும்ப பேச வேண்டியது இருக்குது, திரும்ப மக்கள்கிட்ட கொண்டு செல்ல வேண்டியது இருக்குது. அதனால் நான் இன்னொரு முறை வேட்பாளர் பட்டியலை வாசிக்கிறேன். தொடர்ந்து அந்த வேட்பாளர்கள் விவரம் குறித்து, இன்ப அதிர்ச்சி குறித்து நம்ம பேசுவோம். திண்டிவனம் தொகுதியில் கட்சியோட துணை பொதுச் செயலாளரான அண்ணன் வன்னியரசு போட்டியிடுறாரு. பெரியகுளம் தொகுதியில் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் அரசு அவர்கள் போட்டியிடுறாரு. அரக்கோணம் தொகுதியில் வழக்கறிஞர் எழில் கரோலின் துணை பொதுச் செயலாளர், கட்சியோட துணை பொதுச் செயலாளர் போட்டியிடுறாரு. பன்ருட்டி தொகுதியில் அப்துல் ரகுமான், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையோட மாநில அமைப்பு செயலாளர் போட்டியிடுறாரு. திருப்போரூர் தொகுதியில் பன்னீர்தாஸ், கட்சியோட அமைப்பு செயலாளர் போட்டியிடுறாரு. கள்ளக்குறிச்சி தொகுதியில் முனைவர் வழக்கறிஞர் கு மாலதி அவர்கள் போட்டிடுறாரு. செய்யூர் தொகுதியில் கட்சியோட பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் போட்டிடுறாரு. இறுதியாக காட்டுமன்னார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எப்படி இப்போ இறுதியாக சொல்கிறோமோ அதுதான் அங்கே ஹைலைட்டாக இருந்துச்சு. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் கட்சியோட தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டிடுறாரு. எம்பியாக இருக்கார். யாருமே எதிர்பார்த்திராத ஒரு அறிவிப்பு. அரசல் புரசலாக கூட எந்த அரசியல் வல்லுநர்களாலையும் அப்படியே அரசியலை நான் அடுத்த 5 வருஷத்துக்கு நடக்க போகிறத கணிச்சு முன்னாடியே சொல்லிடுவேன் சொல்லக்கூடிய நபர்களாலையும் கூட கணிக்க முடியாத ஒரு அரசியலை, ஒரு முடிவை, ஒரு அறிவிப்பை நேற்று அண்ணன் திருமா அறிவிச்சாருன்னு தான் சொல்லணும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா அரசியல் கட்சியோட நகர்வையும் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையிலையும் நாங்கள் உளவு பார்த்து சொல்கிறோம், அதிகாரிகளே எங்ககிட்ட சோர்ஸ் இருக்குது, அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற நபர்களே எங்களுக்கு தகவல் தராங்க அப்படின்லாம் சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸு, சாட்டை துரைமுருகன் இந்த மாதிரியான நபர்கள், இன்னும் ஊடக அறத்தோடு செயல்படுற ஊடகங்கள்லாம் கூட, இல்லை மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கக்கூடியவர்களெல்லாம் கூட அத்தனை கட்சிகளில் உட்கட்சிக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற விவகாரத்தெல்லாம் வெளியில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கட்சிக்குள்ளே அவங்களுக்குள்ள உள்கட்சி அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கும். இங்கே நடக்கிறத அங்கே சொல்லி நமக்கு சீட்டு தர்ற மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுப்போம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்ல வைப்போம். இப்படி மாற்றி உள்ளுக்குள்ளே எதையாவது ஒன்று சொல்லி கட்சியோட உள்கட்சி விவாதங்களை, பேச்சுவார்த்தைகளை எல்லாம் பொதுவெளிக்கு கொண்டு வர்றதும், பொதுவெளியில் பேசுகிறதும், அதை ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் கணிச்சிட்டோம் அப்படின்னு பேசுகிறதையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அந்த கட்சியோட தலைவர் வேட்பாளராக களமிறங்க போகிறார் அப்படிங்கிறத இது வரைக்கும் ஒருத்தர் கூட அந்த கட்சியை தீவிரமாக பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்கிற, அந்த கட்சியோட செயல்பாடுகளை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிற யாராலையும் கூட, அல்லது எங்களுக்கு சோர்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடிய யாராலையும் கூட இந்த ஒரு முடிவை முன்னாடி கணிச்சு சொல்ல முடியல அப்படிங்கிறத நமக்கு எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையே முன்னாடி இப்படி நடக்க போகுதுன்னு யாருமே இது வரைக்கும் கணிச்சதில்லை. அப்படியான ஒரு அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் அண்ணன் திருமா அறிவித்தார். காட்டுமன்னார் கோவிலில்
கட்சியோட தலைவராகிய நான் வந்து போட்டியிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு. நாம் சமீபத்தில் தொகுதி 8 சீட்டு ஒதுக்கினதை பற்றி பேசும்போது கூட சில புல்லுருவிகள்லாம் வந்து நெகட்டிவாக விமர்சனத்தை வைக்கும்போது கூட அண்ணன் திருமாவளவன் வந்து ஏமாளி கிடையாது, பச்சை மண், அப்படியே யார் வேணால் ஏமாற்றிட்டு போயிடலாம்பா இவருக்கு ஒன்றுமே கள்ளங்கப்படம் இல்லாத மனசு அவருக்கு கள்ளங்கப்படம் இல்லாதது. ஆனால் அந்த கள்ளங்கப்படம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லி பழக்கப்பட்டோம் அப்படின்னா, யார் வேணால் ஏமாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளை தான் நம்ம அதை சொல்கிறோம். அந்த மாதிரி இவருக்கு அந்த பேரம் பேசுகிற டெக்னிக் தெரியலப்பா, அரசியல் தெரியலப்பா, இவர் இந்த காலத்து அரசியலுக்கு ஒத்து வர மாட்டாருப்பா அப்படின்லாம் சிலர் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அண்ணன் திருமா மாதிரியான ஒரு ராஜதந்திரி, எதிர்கால அரசியலை முன்கூட்டியே கணிக்கக்கூடியவர், எதிர்கால அரசியலுக்கான திட்டங்களை மிக ரகசியமாகவும் ராஜதந்திரத்தோடவும் செயல்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சீட்டு ஒதுக்கீடப்போ பேசும்போது தான் பேசியிருந்தோம். அப்படியான ஒரு ராஜதந்திர நடவடிக்கையை வந்து காட்டுமன்னார் கோவிலில் தொல் திருமாவளவன் அப்படிங்கிற அறிவிப்பிலே நம்ம அறிஞ்சிக்க முடியுது. யாருமே கணிக்க முடியாத ஒரு ராஜதந்திர நடவடிக்கை, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அறிவிப்பை வெளியிடும் போது சொன்னார், நீண்ட நெடிய உளவியல் போராட்டங்களுக்கு பின்னர் இந்த வேட்பாளர் பட்டியலை நான் அறிவிக்கிறேன், அதோட அவர் போட்டியிடணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு எப்படி அதுக்கு என்ன காரணம் சொன்னார் அப்படின்னா, கட்சியை வழிநடத்த மற்றும் வலுப்படுத்த இருக்கிறோம், அதனை கருத்தில் கொண்டு நான் வேட்பாளராக களமிறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. என்ன காரணத்துக்காக இவர் கட்சியை வலுப்படுத்துகிறோம் வழி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஏன் எம்எல்ஏவே இல்லாமல் வழி நடத்த முடியாதா அப்படிங்கிற கேள்வி வரும். நிச்சயமாக இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய திட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மிகப்பெரிய அடுத்த பாய்ச்சலை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்திருப்பார். நாம் இன்னும் சிலதை கூட யூகிக்கிறோம். நம்ம இதை கணிச்சிட்டோம் அதை கணிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் பேசி எதையும் நம்ம டைவர்ட் பண்ண விரும்பலை. அவர் எடுத்திருக்கிற முடிவு மிகப்பெரிய முடிவு, மிகப்பெரிய அடுத்த ஒரு பாய்ச்சலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படியான ஒரு முடிவாக இருக்குது. நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய பாய்ச்சலை தொடப்போகுது, மிகப்பெரிய வளர்ச்சியை தொடப்போகுது. அது இன்னும் அடுத்தடுத்த 5 வருடங்களில் கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த 8 வேட்பாளர்களையும் அண்ணன் திருமா சொன்ன மாதிரி 100க்கு 100% 8 பேரையும் வெற்றி பெற வைக்கணும். ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருந்த பனையூர் பாபு அவர்கள், எஸ்எஸ் பாலாஜி, அதுக்கப்புறம் ஆலூர் ஷானவாஸ் மிக திறமையான எம்எல்ஏக்கள் தான், மிக அரசியல் புரிதல் உள்ள எம்எல்ஏக்கள் தான். இருந்தாலும் கட்சி மிகப்பெரிய கட்சி, தமிழ்நாடு தழுவிய கட்சி கட்டமைப்பு இருக்குது. அத்தனை பேருக்கு கட்சியோட ஆரம்பம் தொட்டு கட்சியில் மிகப்பெரிய உழைப்பு செலுத்திட்டு வர தோழர்கள் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருந்த 3 பேருக்கு வாய்ப்புகள், அதாவது அவங்களுக்கு மாற்றாக புது வேட்பாளர்கள் வந்து சீனியர்கள், கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர் போன்ற தோழர்களுக்கு வந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. இப்படியான சுழற்சி முறையில் தான் வந்து ஒருத்தருக்கு ஒரு முறை பதவி கொடுத்தா அடுத்து இன்னொருத்தருக்கு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற முறையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள் வந்து இயங்க முடியும். அப்போ தான் எல்லாருக்கும் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த நபர்களுக்கு வாய்ப்புகளை அல்லது பதவிகளை இல்லை அதிகாரத்தை வந்து பகிர்ந்தளிக்க முடியும். அதனால் ஏற்கனவே இருந்த எம்எல்ஏக்களான பாலாஜி, ஷானவாஸ், இல்லை பனையூர் பாபு போன்ற தோழர்களும் வந்து இதுக்கு பெருசாக வருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் அண்ணன் திருமாவோட நம்பிக்கை பெற்ற இந்த அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் மட்டும் நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு இல்லை அப்படின்னும் நம்ம கருத்தில் கொள்ள முடியாது. நிறைய பேர் இருக்காங்க, இப்போதைக்கு இவங்களுக்கு வாய்ப்பளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதனோட பொருளாக இருக்க முடியும். 100க்கு 100% 8 பேருக்கும் வாக்களித்து மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி அடையும் போது அது கூடுதல் பலமாக நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மிகப்பெரிய பாய்ச்சலாக அமைய இந்த 8 எம்எல்ஏக்கள் வந்து உதவுவாங்க. அதுவும் குறிப்பாக அண்ணன் திருமா இருக்கார். சட்டமன்றத்துக்கு அவர் வரும்போது பல மாற்றங்கள் இப்போ எப்படி ஒரு வேட்பாளராக களமிறங்கினது எதிர்பாராத ஒரு விஷயமோ, அதே போல் சட்டமன்றத்துக்கு அவர் வரும்போதும் பல எதிர்பாராத விடயங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அவரை வெற்றி பெற வைக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கடமை, திமுக கூட்டணி கட்சியினரோட கடமை மிகப்பெரிய வித்தியாசத்தில். நன்றி.